வணக்கம். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு கொழுக்கட்டை. இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி 1-2 மிக்சியில் ஒரே ஓட்டு, சும்மா ரொம்ப நைஸாக அரைப்பற்றக்கூடாது, கொஞ்சம் தரன்னு அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பூ ஒரு 6 ஸ்பூன், நெய் தேவைக்கு, வெள்ளை எள் 2 டீஸ்பூன். இப்போ இந்த அரிசி மாவு வந்து நான் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் நல்லா களைஞ்சி காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடியாப்ப மாவு இருந்தால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இட்லிக்கு அரைக்கும் போது வெறும் புழுங்கல் அரிசி மாவு கூட எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதை எண்ணெய் விட்டு வதக்கிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த வெல்லம், தேங்காய் பூ, பொட்டுக்கடலை மாவு, எள்ளை போட்டு லேசாக நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா இந்த வெல்லத்தை போட்டு தேங்காய் பூ போட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டிட்டு நல்லா வெல்லத்தை தூளாக்கணும். பெரட்டிட்டு பூர்ணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் ஆல்ரெடி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு மட்டும் நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு, அடுத்ததாக இப்போ வெந்நீர் இது வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு வெந்நீர் ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து லேசாக உப்பு, மேல் மாவுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக இப்படி ஒரு பிச்சு எடுத்து கொஞ்சமாக போட்டால் போதும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டைக்கு வந்து டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறோம். லேசாக உப்பு போட்டு வெந்நீர் வச்சுட்டு இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். கையில் இப்படி எடுத்தால் நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அடுத்ததாக இப்போ இந்த கொழுக்கட்டை அச்சில் நம்ம உள்ளே வச்சுட்டு பூர்ணம் வச்சு இட்லி சட்டி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் லைட்டாக ஃபஸ்ட் டைம் மட்டும் இதில் லேசாக கொஞ்சமாக நெய் தடவிட்டு, அடுத்து இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ளே வந்து நம்ம மாவு உள்ளே ஃபுல்லாக வச்சிடறோம். இந்த அச்சு வந்து எல்லா கடைங்களுமே, பாத்திர கடையில் எல்லா கடைங்களுமே கிடைக்கும். நமக்கு கையிலையும் செய்யலாம். இந்த அச்சில் செய்யும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக விட்டுறணும். அடுத்ததாக இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறப்ப இந்த தேங்காயை மட்டும் தனியாக வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா எள் போட்டுட்டு வெல்லம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உள்ளே வந்து இப்போ ஸ்டஃப் பண்ணிடுறோம். அப்புறம் மறுபடியும் இந்த மாவு கொஞ்சம் எடுத்து மேலாப்ப க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அச்சை இப்படி விரிச்சிட்டா, இந்த க்ளோஸ் பண்ணுற எஜ்ஜிலேயே கொண்டு வந்து இப்படி திருப்பி விரிச்சிட்டோம்னா இப்போ நம்ம கொழுக்கட்டை கிடச்சிரும். இப்போ இதை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து இந்த மாதிரியும் செய்யலாம். உருட்டிட்டு நம்ம இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் குழியாக வரும். இப்போ இந்த குழியில் இதில் வந்து மாவு உள்ள வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டை செய்யும்போது அடியில் வந்து இந்த ஹோல் ஓட்டை இல்லாமல் நம்ம செஞ்சுட்டா அந்த பூர்ணம் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இதை வந்து இப்படி மாவோட இந்த எட்ஜை வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கணும். இப்போ இதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஆனியன் எல்லாமே வச்சுட்டு தாளித்து கொட்டி வெஜிடபிள் கொழுக்கட்டை கூட பண்ணலாம். கீரையெல்லாம் வச்சு உங்களுக்கு பிடிக்கும்னா கீரை கொழுக்கட்டை செய்யலாம், இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம். வெறும் தேங்காய் வெல்லம் மட்டும் போட்டு கூட ஏலக்காய் தூள் போட்டுட்டு செய்யலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ண கொழுக்கட்டையை இப்போ இட்லி சட்டி இதில் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை விரிச்சிட்டு இப்போ அது மேலே நான் வச்சுருக்கேன். துணி விரிக்காமல் நீங்கள் டைரெக்டாக அப்படியே அடியில் ஹோல் இல்லாத பிளேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே நெய்யோ ஆயிலோ கொஞ்சம் தடவிட்டு சும்மா கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை வெந்திருக்கும். சீக்கிரமாக செய்யக்கூடிய பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.